ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு நம்ம பண்ண போறது முட்டை மசால் தோசை தான் பார்க்க போறோம். முட்டை மசால் தோசைனா என்னன்னு தானே பார்க்குறீங்க? முட்டை மசால் தோசைனா, முட்டை தோசைக்கு வந்து சைட் டிஷ்ஷே இல்லாம நம்ம சாப்பிட்றதுக்கு பேரு தான் முட்டை மசால் தோசை. இப்போ ஒரு வாட்டி இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க அடுத்தது முட்டை தோசைக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவைப்படாது. அதுக்கு ஒரு முதல்ல கடாயில வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. ஒரு 4 பெரிய சைஸ் வெங்காயத்த பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கிறேன். அந்த வெங்காயம் வதக்கிட்ட அப்புறமேட்டுக்கா பொடியா நல்லா தக்காளி எடுத்து வச்சிருக்கிறேன். கருவேப்பில கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 முட்டை போல எடுத்து பீட் பண்ணி வச்சிருக்கிறேன். முட்டைக்கு தேவையான உப்பு தனியா போட்டிருக்கிறேன். மசாலாக்கு தேவையான உப்பு தனியா போட்டிருக்கிறேன். இப்போ இந்த முட்டையும், மசாலாவையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே 2 கப் அளவு மாவு எடுத்துக்கோங்க. கரெக்ட்டா இருக்கும். 4 முட்டைக்கு 2 கப் அளவு மாவு கரெக்ட்டா இருக்கும். இப்போ இந்த கப்பில வந்து நம்ம எப்பயும் போலுமே நார்மலா தோசை சுடுற மாரி சுட்டு சாப்பிட்டு பாருங்களேன். அப்படி இருக்கும். இப்போ நான் ஒரு தோசைக்கு வந்து முட்டை நார்மலா போட்டிருக்கேன். மேல மிளகு தூவியும் போட்டு சாப்பிட்டு பாருங்களேன். இன்னும் டேஸ்ட்டா இருக்கும். இது எப்படி இருந்தது எனக்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.